வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இதோட லைவ் ட்ரேடிங்கை நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ பார்த்து எதுவுமே வர போகிறது. உங்களுக்கான தேவையான விஷயங்களை பொறுத்தவரையும் என்ன என்ட்ரி கொடுக்குறேன், எப்படி நான் ஸ்கேல்பிங் பண்ணுறேன், நான் மட்டும் எப்படி கட்ஸோட நிற்கிறேன், லர்னிங் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது லர்னிங் கான்செப்டான வீடியோ தான். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ போகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் அதை லர்னிங் கான்செப்டுக்காக எடுத்துங்க. நல்ல லர்னிங் பண்ணிட்டீங்கன்னா 2-3 இயர்ஸ்க்கு மேலே நல்லா சூப்பரான ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம். நேற்றான வீடியோஸ் பொறுத்தவரையும் நேற்று நிறைய பேர் இது பண்ணி நேற்று அந்த வீடியோ பிளாக் பண்ணியிருக்காங்க. யூடியூப் சேனலில் நான் லைவ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. நான் ப்ராஃபிட்டபிள் லாஸ் வீடியோ போகிற வச்சு அவங்களுக்கு சரியாக நிறைய அவங்களோட வியூஸ் எல்லாம் போக மாட்டேங்குது. அவங்களோட ட்ரேடிங்லேருந்து கரியர் அதிகமாக போக மாட்டேன். நிறைய பேர் ஏமாற்றக்கூடிய விஷயங்கள். ஓகே, நான் அந்த மாதிரி விஷயங்களை திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு திரும்ப நான் அந்த வீடியோஸ் போட போகிறேன். எத்தனை பேர் எவ்வளோ அழிக்க நினைச்சாலும் சரி, இன்னும் 4 சேனல் ஓப்பன் பண்ணுவேன், 5 சேனல் ஓப்பன் பண்ணுவேன். என்னோட பேர் மட்டும் சர்ச் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்தே தீரும். நீங்கள் எந்த விஷயத்தையும் கவலைப்படாதீங்க. எனக்கு அன்பான வியூவர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். எல்லாரும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கான 2 பேர் பார்த்தாலே அவங்களுக்கு ஆனஸ்டான கண்டென்ட்ஸ் கொடுக்கணும். அவங்க ஆனஸ்டான வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விஷயங்கள் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வீடியோ. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வணக்கம். இப்போ நம்ம ரியல் ஸ்கேல்பிங் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ புட் சைடில் ஒரு கிராஸ் டவுன் மூவ்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் புட் சைடுக்கான வியூ வைக்கிறேன். ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது அப் சைட்ல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா. ஓகே, அதே டவுன்ஃபால்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரீமியம்லயும் லோவர் லோ விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா லோவர் லோ கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, 30க்கு மேல போச்சுன்னா இது புல் சைடு போயிடும். 30 ருபீஸ்க்கு மேல நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்றேன். 30 ருபீஸ்க்கு மேல இது 45 ருபீஸ் வரையும் போகும். இந்த அளவுக்கான மூமெண்டம் இங்க இருந்து ட்ரெண்டிங் சேஞ்ச் ஆகும். இந்த ஹை லெவல்ல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹைய உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால நான் லிமிட் ஃபேஸ் பண்ணிருக்கேன். இங்க இருந்து ஒரு கிராஸ் டவுன் இங்க இருந்து அடிச்சுச்சுன்னா ஒரு அப் சைடுக்கான ஒரு கேண்டல் வரணும். அப் சைடு ஒரு எஸ்எல் கட் பண்றதுக்கு வேகமா மார்க்கெட் வந்து மூவ் பண்ணணும். நான் அதுக்காக தான் லிமிட் ஃபேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சிங்கிள் கேண்டல் அப்படியே ஒரு பிக்கஸ்டான ஒரு கேண்டலை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ வரையும் 129 130 போயிட்டு இருக்கு. 131 நான் லிமிட் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஓகே, வந்தா அடிக்கும், இல்லைன்னா சைலண்டா இருக்க போகும். கிளியர்? வெயிட் பண்றோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. 127 128 போயிட்டு இருக்கு. இது ஒரு பிக்கஸ்ட் கேண்டல் அடிக்கும் சார். பிக்கஸ்ட் கேண்டல் அடிக்கும். ஓகே, 128 போயிட்டு இருக்கு. கமான் கமான். ஸ்கேல்பிங் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல புரிஞ்சுக்கங்க, ஸ்கேல்பிங் பண்றது வெரி ஈஸி. ஸ்கேல்பிங் புரிஞ்சுக்குங்க சார், அவ்வளவுதான். ஸ்கேல்பிங் தான் அல்டிமேட் இருக்கிறதுலே. பாருங்க, வரும் அடிக்கும், ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணும். ஸ்கேல்பிங் டன் பண்ணுவேன். நான் எஸ்எல் போனோம்னா என்னுடைய ஆப்போசிட் போகும்போது நான் எடுத்து என்ட்ரிக்கு மேலதான் எஸ்எல் போடுவேன், கீழே போட மாட்டேன். இப்போ 28 ருபீஸ் போட்டிருக்கு. எல்லாரும் இங்க இருந்து வர சொல்லுவாங்க. இங்க ஒரு ஹை கேண்டல் பண்ணாங்கன்னா எல்லாரோட புட் சைடோட எஸ்எல் எல்லாம் கட் ஆயிடும். அதனால ஹை ப்ராபர்ட்டிஸ் அப் சைட் வந்து பிரேக் அவுட் பண்றதுக்கான சான்சஸ்க்காக 28ல போயிட்டு இருக்கு. 29 ருபீஸ் போயிட்டு இருக்கு. 3 ருபீஸ்ல நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணிருக்கேன். 3000 குவான்டிட்டிஸ் எவ்வளவு எக்ஸிபிஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, 127 ருபீஸ் போயிட்டு இருக்கு. பிரீமியமோட மூமெண்டம் 24,715 உடைய கால் ஆப்ஷன், 24,800 உடைய புட் ஆப்ஷன் ரெண்டுமே நான் செலக்ட் பண்ணிருக்கேன். மல்டிபிள் லேஅவுட்ல பாருங்க. நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ்ல மூமெண்டம் இருக்கு. பிரீமியம்ல மூமெண்டம் கிடைச்சிச்சுன்னா ஹையஸ்டான ஒரு பிரேக் அவுட் கேண்டல் வரும். இங்க இருந்து ஒரு ஹையஸ்டான ஒரு பிரேக் அவுட் கேண்டல் வரும். இந்த அப்சைட் ட்ரெண்ட் லைன் வரையும் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள். இந்த அப்சைட் ட்ரெண்ட் லைன் 24,827 வரையும் ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, என்ட்ரி ஆயாச்சு. 500 ருபீஸ் லாஸ்ல இருக்கு. 200 800 ஓகே, பிளஸ் 500. சிங்கிள் கேண்டல் இந்த ஹையை உடைக்கணும். சிங்கிள் கேண்டல் இந்த ஹையை உடைக்கணும். அப்பதான் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க 1000 2000 4000 வரையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிட்டு இருக்கு. நான் இந்த கேண்டலுக்கு 125ல என்னோட எஸ்எல் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். 125ல 1900 குவான்டிட்டிஸ், 3000 குவான்டிட்டிஸ் எக்ஸிகியூஷன் ஆகல. 1900 ஓகே, 950 நான் எஸ்எல் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வாலட்டிலிட்டி மார்க்கெட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் டு 10 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு மூவ் பண்ணணும். ஆனா அதுல புஷ் டவுன் பண்ணிட்டே இருக்கான். புஷ் டவுன் பண்ணிட்டே இருக்கான். அட்லீஸ்ட் 137 ரேஞ்ச் ஆகுது போகணும். 137 ரேஞ்ச் உடைச்சானா பிக்கஸ்ட் கேண்டல் உடைப்போம் அப் சைட்ல. ஓகே, எஸ்எல் கேன்சல் பண்றது நான் ரெடியா இருக்கேன். மூவ்மெண்ட் ஸ்பீடா இருக்கு.
அதனால தான் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். 4000 5000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துச்சு. இப்போ 3000 ஓகே 4000 ஓகே ஓகே எஸ்எல் கேன்சல் பண்றேன். எஸ்எல் கேன்சல் ஓகே 9000 ப்ராஃபிட் 9000 இந்த ஹை வரையும் உடைக்கணும். 157 வரையும் உடைக்கணும். 10000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 9 to 10000 கமான் கமான் சஸ்டெண்ட் ஆகணும். இல்லைன்னா இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிடுவான். 6000 4000 பாருங்க 10000 ப்ராஃபிட் கட்டிட்டு அப்படியே ரிஜெக்ஷன் ஆயிட்டான் ஃபுல் அண்ட் ஃபுல். 5000 அகெயின் கமான் இது உடைச்சானா அப் சைட்ல இருக்கக்கூடிய மொத்த பேர் எஸ்எல் கட் ஆயிடும். 5000 போயிட்டு இருக்கு 6000 போயிட்டு இருக்கு ஓகே கமான் 7000 ஒரு சிங்கிள் ஸ்பைக் தேவை அப் சைட்ல சிங்கிள் ஸ்பைக் போதும் ஓகே 9000 அகெயின் 9000 அகெயின் ஒரு 15000 to 20000 ஹேம் 131ல இதுக்கு கீழே இறங்கிட்டான்னா நான் எஸ்எல் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே 131ல அடிச்சா பரவாயில்ல நான் காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வந்துடுவேன் இல்லைன்னா நான் ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணுவேன் 143 ரேஞ்ச் வரையும் இப்போ 8000 11000 சூப்பர் நான் எஸ்எல் கேன்சல் பண்ணி ரெடியா இருக்கேன் ஸ்பீட் மூமெண்டமா இருக்கும் ஸ்கேல்பிங் இப்படி தான் சார் பண்ணும் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் ரொம்ப ஸ்பீடா மூவ் பண்ணணும் அது இல்லாம நீங்க உங்களோட திங்க் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கணும் உங்களோட திங்க் ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கணும் இல்லைன்னா ஸ்கேல்பிங்ல ஜெயிக்கவே முடியாது 11000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு 11 to 10000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு சிங்கிள் கேண்டல் 20 to 25000 வரும் இல்லைன்னா நம்ம லாஸ் ஆனோம்னா நம்ம ப்ராஃபிட்ல இருந்து தான் லாஸ் ஆகும் தவிர நம்ம கேபிட்டல் இருந்து லாஸ் ஆக மாட்டோம் ஓகே 12000 அகெயின் 13000 சூப்பர் எஸ்எல் கேன்சல் பண்ண போறேன் 13000 இந்த லோ லெவல் புட்டுக்கான பிரீமியம் இந்த லோ லெவல் கிடைக்கும் 58 லெவல உடைக்கும் அதே காலக்கான பிரீமியம் 157 50,000 போயிட்டு இருக்கு சார் நான் எஸ்எல் கேன்சல் பண்றேன் 15,000 ஒரு டீசென்டான ஒரு ப்ராஃபிட்ஸ் ஓகே கமான் சிங்கிள் ஸ்பைக்காக எதிர்பார்க்கிறேன் அப் சைட்ல 15 ஓகே நான் ட்ரெண்ட் லைன் வரையும் போக சொன்னேன் அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் 18,000 20 நம்ம சொன்ன மாதிரி ட்ரெண்ட் லைன் ஆட் போயிடுச்சா இண்டெக்ஸ்ல பாருங்க ட்ரெண்ட் லைன் 21,000 23,000 ஓகே கமான் 23,000 சிங்கிள் ஸ்பைக் ஓகே 23,000 வரையும் காட்டிட்டு அப்படியே இறங்கிட்டான் ஓகே கமான் கமான் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகணும் அவன் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ரியாக்ட் ஆகணும் அப்போது நிறைய பேர் மெசேஜ் ஹிட் ஆகும் ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் சைட் சப்செட் புக் பண்றதுக்காக 18 17 21,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் காட்டலாம் கமான் 20 அகைன் 20 அகைன் காட்டிட்டு இருக்கான் 20 அகைன் காட்டிட்டு இருக்கான் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது 157 வரையும் சிங்கிள் கேண்டல் அடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு மூவ்மெண்ட் இருந்தால் ஓகே 20,000 அழகான ஒரு ப்ராஃபிட்ஸ் போயிட்டு இருக்கு ஓகே கமான் கமான் 23 கமான் 24 புட் சைடு பிரேக் டவுன் ஆகுதுங்களா புட் சைடு பிரேக் டவுன் 30,000 போயிட்டு இருக்கு 30,000 கமான் ஓகே எக்ஸிட் ஸ்கேல்பிங் டன் நான் சொன்ன மாதிரி கரெக்டா அந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸிட் பண்ணிருக்கான் லைவ் ஸ்கேல்பிங் பண்ணி காட்டுறேங்க சார் நான் லைவ் ஸ்கேல்பிங் பண்ணி காட்டியிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியாது நான் ட்ரேட் எடுக்கிறதா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் நான் லைவ் ட்ரேட்ல என்னோட மெம்பர்ஷிப்ல என்ன செய்யணும் அதான் செய்வேன் ஓகேங்களா 2824 லெவல்ல வடிக்கும் சொன்னேன் அதே மாதிரி வடிச்சிச்சு நம்ம எவ்வளவு பார்த்தோம் இங்க இருந்து வழி அழகா நம்ம 90,000க்கு மேல நம்ம புக் பண்ணியாச்சு இதுதான் சார் ஸ்கேல்பிங்கோட பவர் ஸ்கேல்பிங்கோட அல்டிமேட்டான பவர் இப்போ வரைக்கும் நம்ம பொசிஷன்ல பார்க்கும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் 7,000 ருபீஸ் லாஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்க்க 70,000 ப்ராஃபிட் 31,000 ப்ராஃபிட் ஓவராலா நம்ம பார்க்கும்போது 42,000 ப்ராஃபிட்ல இருக்கும் அல்டிமேட்டா இல்லையா லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் லைவ் ட்ரேட் எத்தனை பேர் பண்ணி காட்டுறாங்க எனக்கு தெரியாது ஆனா நான் பண்ணி காட்டுவேன் என்னுடைய விஷயங்களை நான் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன் லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் பாய் தேங்க்யூ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் ட்ரேட் செய்யணும்னா வீடியோக்குள்ளேயே இருக்கு போங்க யூடியூப்குள்ளே இருக்கு ப்ரீமியம் மெம்பர்ஷிப் குள்ள போய் ஜாயின் பண்ணிட்டு அதுல நீங்க டைமண்ட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஜாயின் பண்ணா ஆஃபர் உள்ளது மார்னிங் நான் 9:50 நான் ட்ரை பண்ண விஷயங்கள் ஓகே லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல ஜாயின் பண்ணீங்க ப்ளீஸ் தேங்க்யூ மிஸ் பண்ண நோட்டிபிகேஷன் வரலைன்னா பெல் பட்டன் ஆல் பெல் பட்டனையும் நீங்க புஷ் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்யூ